ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில பிரபலமான ஆட்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ யூடியூப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, எந்தெந்த நடிகர்கள்லாம் கிடைக்கிறாங்களோ, எந்தெந்த படங்கள்லாம் கிடைக்குதோ அந்த படங்கள் எல்லாத்தையும் கழுவி ஊற்றுறது, தமிழ் சினிமா மேலே ரசிகர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில், அதாவது அவங்களோட இந்த சினிமா பயணத்தில் அவங்க சந்தித்த பல துயரமான விஷயங்கள், ஏமாற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து யூடியூப்பில் போட்டு அடின்னு அடித்து தமிழ் சினிமா மேலே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையை கூட நம்மள மாதிரியான ரசிகர்களுக்கு பார்த்து சலிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசுகிறத பார்த்தா பச்சையாக இதுதான் என் நோக்கம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தெரிய வருது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் தோற்று போன பிரபலங்கள், யூடியூபில் கக்கும் வன்மங்கள், அவங்கெல்லாம் யார், அவங்க இந்த மாதிரியான வன்மத்தை கக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்களோட சினிமா பின்னணி என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு முக்கியமான காரணம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதனால் தமிழ் சினிமா எப்படியா அழிஞ்சிடும். தமிழ் சினிமான்றது கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா வருஷத்துக்கு ரெவன்யூ பண்ணுற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து இந்த மாதிரியான சின்ன புல்ல பூச்சிகளால் நாசமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோட நான் இறுதியில் சொல்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னால் என்ன என் இன்ட்ரடக்ஷனை வளன்னு வளர்க்குறேன்னு சொல்லி என் பக்கமே திரும்புவீங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போய் இவங்கெல்லாம் யாருன்றதை பற்றி பேசிடுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக வீடியோவோட இறுதியில் தமிழ் சினிமாவோட கரண்ட் நிலவரம் என்ன, இவங்களால தமிழ் சினிமாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்றதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போ வாங்க நண்பர்களே வீடியோவில் போவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த ஒரு பிளாக் ஷீப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, ப்ளூ சட்டை மாறன் என்பவர் தான். ஸோ ப்ளூ சட்டை மாறன் என்பவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழ் சினிமாவை தவிர எந்த ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா வந்தாலுமே சரி, அந்த படங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு உடைப்பாரு. தமிழில் வர படங்கள் தான் கேவலமாக இருக்குது, அதை தாண்டி பக்கத்து ஸ்டேட் மலையாளம் பாரு நல்லா இருக்குது, கன்னடம் கூட பாரு கேஜிஎஃப் மாதிரி போன்ற படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அங்கே இருக்கிற மசாலா படங்களை வந்து அவர் பெருமையாக பேசுவார். விட்டா போஜ்பூரி, அதுக்கப்புறம் மராட்டி படங்களை கூட அவர் நல்லா பேசுவாரே தவிர தப்பித்தவரி கூட தமிழ் சினிமாவை பற்றி அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்லாவே பேச மாட்டார். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ப்ளூ சட்டை மாறன் அவர்களோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இவர் பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம ப்ளூ சட்டை மாறன் என்பவர் ஒரு முதல் யூடியூபர் படங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் விமர்சனம், திரைப்பட விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேம்போக்காகவும் ரொம்ப நாசூக்காகவும் வாழைப்பழத்தில் ஊசி நுழைகிற மாதிரி அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க பல விமர்சகர்கள். ஆனால் இவர் மட்டும்தான் யூடியூப் வரலாறுலேயே முதல் கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபிலிம் ரிவ்யூ போடுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸாக தான் இவர் போட்டுன்னு இருப்பார். ஆரம்பத்தில் இவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து இவரை தமிழில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் கண்டுபிடிச்சி அவன் கமெண்ட்ல போடும்போது இந்த ஆள்லாம் இது மேலே உயிரோடு இருப்பானா அப்படின்ற அளவுக்குலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி இவரை பார்த்து தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் பயப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. எதனால இவர் இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் சொல்லுங்கிறாரு. உண்மையாகவே வந்து இவர் சொல்கிற அத்தனை படங்களும் அவ்வளோ கேவலமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி 19 நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது. இவர் சொல்கிற ஒரு 50% படங்கள் கொஞ்சம் கேவலமாக சுமாராக இருந்தாலும் மீதி 50% படம் நல்லாவே இருக்கும். அந்த படத்தை கூட இவர் வந்து கழுவி ஊற்றி பார்க்குற ரசிகர்களுக்கு உண்மையாகவே இந்த படம் நல்லாவா இருந்தது அப்படின்னு யோசனை பண்ணுற அளவுக்கு இவரோட ரிவ்யூஸ் வந்து குழப்பி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவரோட உண்மையான பேர் இளமாறன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு படத்தை இவர் இயக்கவும் செஞ்சுட்டாரியோ, எங்கேயா போய் இது தமிழ் சினிமா என்ன அந்த ஆளை பார்த்து பயந்துட்டீங்களா நீங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சினிமா வரலாறுன்றதோட ஒரு சினிமா பின்னணி இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சென்னையில் புதுப்பேட்டையில் தான் இவர் பிறந்து வளர்ந்தார். அதுக்கப்புறம் 8வதுக்கு மேலே இவருக்கு படிப்பறிவு ஏறாதனால சரி படிய தான் முடியல நம்மளால, நம்ம குலத்தொழில் அதாவது நம்ம குடும்பத் தொழில், நம்மளோட மாமா வந்து சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார்ல, இவர் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரோட பள்ளி படிப்பை இவர் பாதியிலே நிறுத்திட்டு மாமா கூட சேர்ந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட சொந்தக்காரன், இவரோட தம்பிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை ஓனாகவே எடுத்து நடத்திருக்காங்க. ஆனால் இது வந்து காலப்போக்கில் சரியாக போகாதனால அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதில் பட்ட அனுபவங்கள் வந்து ஏகப்பட்டது இவருக்கு. இதுக்கப்புறம் இவர் ஒரு சில பிஸ்னஸ்கள்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஃபெயில் ஆனதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பார்த்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னட படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் ராம்பாபு ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு 23 படங்கள் வந்து இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை பார்த்துருக்காரு. இதையும் தாண்டி சில நடிகர்களுக்கு பர்சனல் மேனேஜராகவும் இருந்திருக்காரு, அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருந்திருக்காரு, ஒரு சில படங்களுக்கு வந்து உதவி இயக்குனராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி சினிமாவில் இவரோட பின்னணி வந்து கொஞ்சம் வெயிட்டானது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில சினிமா டிபார்ட்மெண்ட்ஸில் இவர் வேலை பார்த்துருக்கிறாரு.
இந்த மாதிரி இவரோட வேலை வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த சினிமா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ வந்ததுன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க நான் வந்து ஒரு நடிகருக்கு மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த நடிகரோட பர்சனல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் நடித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சகிக்காது, அவ்வளோ கேவலமான ஒரு படம். ஆனால் அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ப்ரெஸ் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பல பேர் இருப்பாங்க. ஸோ அந்த நடிகரோட பர்சனல் மேனேஜர் என்ன பண்ணார், என்கிட்ட காசை கொடுத்து இந்த ப்ரெஸ் பீப்புளுக்குலாம் அந்த காசை பிரித்து கொடுத்து நம்ம படத்தை பற்றி நல்லா எழுத சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி காசை வாங்கிட்டு கரெக்டாக வாங்கின காசுக்கு கூவுனாங்க அத்தனை பேரும் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி கூனனால மக்கள் இந்த படத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேப்பரில் படிச்சுட்டு இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அட பாவீங்களா, டப்பா படம் இது, நீங்கள் காசை வாங்கிட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ எழுதினால மக்கள் வந்து பார்த்து ஏமாந்து அவனோட சொந்த காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டான் பார்த்தியா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாகவும் வருது. அதனால் இனிமேல் நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், அந்த ரிவ்யூனால சினிமாக்குள்ளே இருக்கிற உண்மையை போட்டு உடைப்போம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தமிழ் டாக்கீஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ரிவ்யூ எப்படி போடுறது, இதை எந்த பிளாட்ஃபார்மில் போடுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் சாஃப்ட்வேரில் தோர்த்து போன 2 இளைஞர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு ரிவ்யூ சேனல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கு இயக்குனர் கூட நடிகர் ஆதவன் அவர்கள் தான். இப்போ அவர் தனியாக இவரோட வளர்ச்சியை பார்த்து அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவர் ரொம்ப டீசெண்டாக படங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பின்னணியில் வந்தவர் தான் நம்ம மாறன் அவர்கள், ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். ஸோ இவர் வந்து இத்தனை படங்களை கழுவி ஊற்றுறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அது இப்படி வந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இது வந்து என்னோட கட்டுக்கதைகள்லாம் கிடையாது. இவர் முதல்ல ரிவ்யூ பண்ணி கழுவி ஊற்றின முதல் படமே இவருக்கு சிம்ம சொப்பனமாக கிடச்ச அந்த பில்லா 2 படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுதான் இவர் முதல்ல ரிவ்யூ பண்ண படம். ஸோ இவரோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சு போச்சா. இப்போ இவரை தொடர்ந்து அடுத்ததாக சொல்ல போகிறது, இப்போ கரண்டாக வைரல் ஆகி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய நடிகரை வைத்து இயக்கி பாதியிலே புட்டுக்கிட்ட படம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நந்தகுமார்னு சொல்லலாம், நண்டின்னு சொல்லலாம், நந்தவனம் நண்டின்னு சொல்லலாம், NK கண்டின்னு கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவர் யூடியூப்ல பல உண்மைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து நம்ம சிலம்பரசன் TR அவர்களை பற்றி ஒரு சில குறைகளை சொல்லி தான் வந்து இவர் வந்து பாப்புலர் ஆனார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட இன்டர்வியூ ஆஃபர்ஸ் வந்து அவர் பல சேனல்களில் இன்டர்வியூ கொடுத்து இப்போ சிம்புவை மொத்தம் பேசிட்டு இருந்தவர் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் டார்க் சைடையும் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் அந்த மாதிரி பேசுறாரு, இவர் எந்த விதத்தில் பாதிப்பு அடைந்தார் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பேசுவோமா. அதாவது நம்ம நண்டி கண்டி இவரை எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து கெட்டவன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பு அவர்கள் அப்ரோச் பண்ணி அந்த படத்துக்குள்ள சிம்பு அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் பேர் வாங்கிட்டார். அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இவர் ஒரு டாமினன்சியாக இருந்தார். அதாவது தமிழ் சினிமாவில் எனக்கு எல்லாமே தெரியும்டா, சின்ன வயசுலேயே நான் வந்துட்டேன் தெரியுமா, எனக்குலாம் நீ சினிமா சொல்லிக் கொடுக்காத, என் கால் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், என்னை உள்ள தூக்கி போடு, நான் பார்த்துக்கிறேன் படத்தோட டைரக்ஷன், படத்தோட காஸ்டிங், எந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணணும், யாரை பண்ணணுன்றதெல்லாம் என் வேலை இது, நீ மூடிக்கிட்டு வெறும் டைட்டிலில் மட்டும் இயக்குனர்னு பேரை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி இருந்த காலகட்டம் இருந்தது. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இன்றைக்கி சிம்பு அவர்கள் பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சனால இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பெருசாக பேச தேவையில்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் கரெக்டாக போய் மாட்டினார் கெட்டவன் கண்டி அவர்கள். மாட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி சிம்பு அவர்களை வச்சு கெட்டவன் ஒரு படத்தை எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே போனவன தான் தெரியுது சிம்பு அவர்கள் வேற ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை தான் நீ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானாராம் இயக்குனர் அவர்கள். இதுக்கப்புறம் ஓகேடா முதல் படம் நம்ம என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தலையெழுத்து, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சினிமாவில் ஜெயிக்கணுமே, 10 வருஷம் ஓடியாச்சு, மண்டையில் இருக்கிற மசரெல்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா இது படத்தோட ஷூட்டிங்கையும் தாண்டி வந்த நடிகளை உசார் பண்ணி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கிளப் மாதிரி ஆகி போச்சு. கடைசியில் படமும் நின்று போச்சு, படமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதனால் வந்து சிம்பு அவர்கள் ஜாலியாக இருப்பார். ஏன்னா அவரோட கெரியரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ட்ராப் ஆகிருக்குது, பல இயக்குனர்களோட லைஃப் போயிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வச்சு ஆரம்பித்து வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆனால் இவரால் பாவம் திருப்பி வந்து செல்ஃப் எடுக்க முடியாத காரணத்தினால இவருக்கு வந்து அந்த வன்மம் உள்ள இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ஒரு நடிகரை நம்பி நம்ம உள்ளே வரோம், இந்த நடிகரோட படத்தை நம்ம இயக்கிறனால நம்மளுக்கு வந்து லைஃப் கெரியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வரும்போது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யும் போது ஒருத்தனோட வலி இப்படி தான் வெளிப்படையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு இவர் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வெறும் 10 லட்சத்தில் ஒரு படத்தை பண்ணாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ஒரு 8-9 கேரக்டர் தான் இருக்கும். சோனி A7 எக்ஸலன்ஸில் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. 42 நாள் மெல்பர்னில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த ஊருக்காரன்றனால இங்கே இருந்து போய் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் டே நைட் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ லோ பட்ஜெட்டில் பண்ண படம், இந்த படத்தையாச்சும் பார்த்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம பப்ளிக் வந்து எப்போவுமே பிரம்மாண்ட படங்களை நோக்கி தான் ஓடுவாங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து நோக்கி ஓடுறது கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிம்பு மேலே இருந்த வெறுப்பு தமிழ் சினிமா மேலே ஒட்டு மொத்தமாக வந்துருச்சு.
இதனால இந்த ஒரு படத்தை நான் எடுத்துருக்கிறேன், அட்லீஸ்ட் சினிமாவை சார்ந்தவங்களாச்சும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்கலாம், அதுவும் பேச மாட்டானுங்க, பப்ளிக்கையும் பார்க்க விட மாட்டானுங்க. நம்ம ஒரு இயக்குனர், நம்ம ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தா அந்த நடிகர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுகிறான். அதனால வெறுப்படைஞ்ச கண்டி அவர்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய டார்க் சைடு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், ஃபேன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, பெரிய நடிகர்கள் பின்னாடி ஓடாதீங்க, நல்ல படங்களை ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில். அதனால சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய அசுத்தமான விஷயங்களை வந்து அவர் வந்து யூடியூப் வழியாக போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பின்னணி பணமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வலிகள் அப்படின்றத அவர் பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததா இவரை தொடர்ந்து நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை சொல்லலாம். சின்ன வயசுல என்னென்ன சூப்பர் ஸ்டார், எத்தனை சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க, ரஜினி, கமல், அஜித், விஜய், சரத்குமார், சத்யராஜ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்களோட ஜோடி போட்டு சின்ன வயசுலேயே இவரையே பேஸ் பண்ணி பல படங்கள் வந்திருக்கு. அதில் உதாரணத்துக்கு பாண்டியராஜன் அவர்கள் நடித்த அது என்னங்க கோபாலா, கும்பகோணம் கோபால் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து நம்ம பாண்டியராஜன் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ திறமையான ஒரு நடிகர், ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தவர் வளர்ந்து சிலம்பரசன் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆள் ஆவார் அப்படின்னு பார்த்தா இவருக்கு சில வாய்ப்புகள் சரியாக அமையாமல் போச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் முதல் முறையாக நடித்த அந்த ஜகுபாய் படம் சரியான நேரத்தில் வரல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் சினிமாவில் லீட் ஆர்டிஸ்டாக ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு, விழா போன்ற படங்கள். அப்புறம் சமீபத்தில் கூட லேபிள்னு ஒரு படம் வந்தது, நல்ல வெப் சீரிஸ். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் சமீபத்தில் இந்த நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் கொஞ்சம் வாய் அதிகமாக விட்டனால இவர் ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது பண்ணுறது நியாயமானு கேட்டிங்கன்னா நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நம்ம யாருங்க அவர் மாஸ்டர் மகேந்திரனுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா சினிமாவில் அவ்வளோ பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது, அதோட வலி தான் அதோட வெளிப்பாடு. அவர் சொன்ன விஷயங்கள் அதோட வலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதை வந்து பேசிக்காக ஒரு பப்ளிக்காக நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஆனால் இருந்தால் நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த வலி நம்மளுக்கு தெரியும். அந்த வலியோட வெளிப்பாடாக தான் அவர் வந்து சில விஷயங்களை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்காமல் இந்த ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஆகிறானுங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு தமிழ் சினிமாவை பற்றி பெருசாக நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க படத்தை வச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான், ஒருத்தன் மைக்கு நீட்டி கேமராவை வச்சா நம்மளும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு தன்னைத்தானே ஒரு செலிபிரிட்டியாக உணர்ந்து இவனுங்க பேசினா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு இஷ்டத்துக்கு பேசுறது. இதனால் கோடிக்கணக்கில் காசை போட்டு 30-40 நாள் பச்சை தண்ணி கூட சரியாக குடிக்காமல் சரியாக சாப்பிடாம அறவைத்தோடு நடித்த நடிகர்களுக்கு கூட கிடைக்காத பாப்புலாரிட்டி இந்த படத்தை ஒரு 1.5 மைக்கை வச்சு 10,000 ரூபா செல்லை வச்சு இவனுங்க இஷ்டத்துக்கு அந்த படத்தை கழுவி ஊத்துறதுனால ஃபேமஸ் ஆயிடுறானுங்க. மக்களும் ரசிக்கிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு மேட்டரே நண்பர்களே. இப்போ நான் இதை சொல்லும் போது ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, படங்கள் எல்லாம் நல்லாவாங்க இருக்குது, அந்த படத்தெல்லாம் வந்து பின்ன கழுவி ஊற்றாமல் தேட்டரில் போய் 500 ரூபா செலவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதாவது 10 படங்கள் வந்தால் அந்த படத்தில் ஒரு 4 படங்கள் மொக்க படமாக தான் இருக்கும், மீதி 6 படங்கள் சுமாரான படங்களாக இருக்கும், ஒரு 2 படம் நல்ல படமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுமாரான படங்களை கூட இன்றைக்கி மொக்க படங்கள்னு சொல்லி மக்களோட வாழ்வாதாரம் குறையுதோ இல்லையோ, சினிமாவில் நடிக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸோட வாழ்வாதாரம் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால இந்த சோஷியல் மீடியாவை சினிமாவில் தோர்த்து போன பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி உதாரணத்துக்கு நான் பல பேரை சொல்லிக்கிட்டே போவேன். இப்போ சமீபத்தில் ஒரு இயக்குனர் கூட எஸ்.ஏ. சூர்யா அவர்களை இன்டெரக்டாக குறை சொன்னார், டி.ஆர். பாலா அப்படின்றவர். ஸோ இவரை கூட நம்ம சொல்லலாம். சுச்சி லீக்ஸோட பின்னணி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னணியும் ஒரு வழி தான், ஸ்ரீரெட்டிக்கு பின்னாடி இருக்கிறதும் ஒரு வழி தான். நக்குல் அவர்களை குறை சொல்லி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா யாருங்க ஒரு உதவி இயக்குனர் வந்து பாப்புலாரிட்டி தேடினாரு, இதுக்கு பின்னாடியும் வலி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் வலியையும் தாண்டி ஒரு சின்ன சுயநலமும் இருப்போம். என்னன்னா வலியோட சேர்த்து நம்மளோட விமர்சனத்தையும் சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் டெக்னிக்கும் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ இப்போ இந்த வீடியோவோட இறுதியில் வந்தாச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருஷங்களாக மட்டும்தான் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றிய தப்பாக பேசுகிற நிறைய ஆட்கள் கூடிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, எதனால்? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சினிமாவில் தோற்று போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்று போனவர்கள் பல பேர் இருந்தாலும் இதுக்கப்புறம் சினிமா வேலைக்காகாதுன்னு தானே சொந்த முடிவை எடுத்து அதுக்கப்புறம் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் சினிமா தாண்டா, ஜெயிச்சா இதில் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு யூனியன் இருந்தது. அந்த யூனியன் வந்து இவங்களை ப்ராப்பராக கொண்டு போவோம். இவங்களோட சம்பள விஷயத்துலேருந்து இவங்களோட வேலையிலேருந்து எல்லாமே அந்த யூனியன் டேக் கேர் பண்ணிப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சினிமான்றது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ப்ரொஃபஷனலிசம் என்னைக்கு உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் எரா, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எரா அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எரா யூடியூப் எரா வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள், சினிமா பேஷனேட் இருக்கக்கூடிய இளைஞர்கள், கேமரா கையில் இருக்குது, மொபைல் ஃபோன் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டைலில் படம் எடுத்து பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி பல பேர் சினிமாக்குள்ளே வந்தாங்க. ஸோ இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நம்ம ரசிகர்களுக்கு புதுமையாக இருந்தாலும் காலப்போக்கில் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனால, ஒரு பெரிய நோக்கம் இல்லாமல் உள்ளே வந்தனால மணி அண்ட் ஃபேம் பின்னாடி போக ஆரம்பிச்சது தான் இதுக்கு பிரச்சனையே.
இந்த மாதிரி இவங்க மணி அண்ட் ஃபேம் பின்னாடி போக ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் தாண்டி இவ்வளோ பண்ணால் இவ்வளோ காசுடா, இவ்வளோ பெருமடா, இவ்வளோ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் போனனால சினிமாவோட அடிப்படை தெரியல. ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் ஒரு இயக்குனர் ஆகணும்னா 10 வருஷம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து சினிமாவோட ஃபினான்சிங் என்ன, சினிமா எப்படி இயங்குது, சினிமாவோட மார்க்கெட்டிங் என்ன, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வலிகள் அனுபவிச்சு அந்த வலியோட உணர்வோட இந்த ஒரு வாய்ப்புன்றது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக 10 வருஷம் நான் உழைச்சிருக்கிறேன். அதனால எக்காரணத்தை கொண்டும் சின்ன ஒரு திமிர்னாலையும் மமதனாலையும் இதை நான் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி பல இயக்குனர்கள் உழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கையில் ஃபோன் இருக்குது, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன், இதை பார்த்துட்டு ஒரு சின்ன இன்வெஸ்டர் என்கிட்ட வருவான், அதை வச்சு நான் தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஆகிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உள்ள வந்துடுறதுனால அதோட வேல்யூ தெரியாதனால இவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தோற்று போனதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்க. இதனால இப்போ வந்த ஒரு சில பெரிய இயக்குனர்கள் அப்படி சொல்ல முடியாமல் தோற்று போன இயக்குனர்கள், தோற்று போன நடிகர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். இவங்க யாருக்குமே எத்திக்ஸ் கிடையாது, ஒரு மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு திறமை கிடையாது, மார்க்கெட்டிங் நாலேஜ் கிடையாது, கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம நாட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற புரிஞ்சுக்கிற அந்த பொறுமையும் கிடையாது, தன்மையும் கிடையாது, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, மக்களுக்கு நம்ம இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கமும் கிடையாது. ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டு மேஷப் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச நடிகரை வந்து நான் தூக்கி விடுற மாதிரி மாஸ் எலிமெண்ட்டாக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களோட மனநிலையை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸில் கொண்டு போகிறாங்களே தவிர இந்த சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மீடியம். மக்களுக்கு சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது இது வழியாக கன்வே பண்ணாலே மக்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடச்சி சினிமான்றதை மணி பேஸு, மைண்ட் பேஸு மற்றும் பிஸ்னஸ் பேஸாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இதில் வந்து ஜெயிச்சவங்க இன்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு பல கோடியில் காரு பங்களான் வாங்கி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு டாடா பாய் பாய் சொல்லி போனவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக உள்ள வந்துட்டு தோத்து போனவங்க உடனே சினிமா வந்து தப்பாக பேசுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு யூடியூப்ல வளம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் நண்பர்களே. அதனால இவங்க சொல்கிற ரிவ்யூஸையோ ஒரு சில பேர் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, சினிமா பின்னணி நல்லாவே இருந்து அதுக்கப்புறம் டார்க் சைட் ஆஃப் சினிமா பேசுகிறாங்க, இவங்களை பற்றி நம்ம பெருசாக குறை சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட இளம் வயதில் இப்போ உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அந்த ஹீரோட பேரை கூட நான் சொல்ல விரும்பல. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழிகளை வந்து தமிழ் சினிமாவில் வந்து கடந்து வந்திருக்கிறாருன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்மோட ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்தாரான்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பல பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு சில வாரங்களாக நான் சொல்லலாம். அந்த நடிகரோட பேரை சொல்ல விரும்பல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி சினிமா உள்ள ஈஸியாகவும் ஜெயிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஈஸியாகவும் தோத்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பி வராதிங்க. அதுக்கப்புறம் சினிமா உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்கள்.